ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர் ஒரு 2 or 3 டேஸ் தாங்க குவைத்து நியூஸை பற்றி அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று குவைத்தோட டெம்பரேச்சர் தாங்க. இன்னும் பாதி பேர் வந்து ஐயா இதெல்லாம் குளிரா அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண குளிர் 31st நைட் அன்றைக்கி கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. 0°C நீங்கள் எதிர்பார்க்குற குளிர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேபிஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக 31st நைட் அன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போவாங்க. ஏன்னா நம்மளால் குளிர் எப்படி இருந்தாலும் தாங்கிக்கலாம், குழந்தைங்க தாங்கிக்காதுங்களே, அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னா குவைத்தில் விசா தாங்க. என்னங்க அடிக்கடி விசாவில் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெசிடென்சி விசா இருக்குன்னா அந்த விசா முடியறதுக்குள்ளே ரினியூவல் பண்ணிவிடுங்க. அப்படி ரினியூவல் பண்ணிங்கன்னா 1 டேக்கு 2 KD-யும் அதே வந்து போக போக விட்டுட்டீங்கன்னா 4 KD-யும் கிட்டத்தட்ட 1200 KD வரையும் ஃபைன் வரும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்தமாரி வீடியோவை பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட கண்டினியூ தான் தெரியும். ஓகே, டாடா, பை பாய்.